வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தீவுத்திடலுக்கு தான் வந்திருக்கோம். தீவுத்திடலுக்கு முக்கியமா எதுக்கு வருவோம்? ராட்டினம் சுத்த, நெல்லி அப்பளம் சாப்பிட தான் வருவோம். ஆனா, இன்னைக்கு அத தாண்டி நெறைய எக்ஸைட்டிங்கான, கிரியேட்டிவான விஷயங்கள் எல்லாம் பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம். ஸோ ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு போனோன்னே இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருந்தோம். கோல்டு ஃபிஷ்லேருந்து எல்லா ஃபிஷ்ஷுமே இருந்துச்சு. மேக்ஸிமம் கொஞ்சம் கவர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு எல்லா ஃபிஷ்ஷுமே. கிட்ஸ்லாம் வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஏன்னா கலர் கலராக டிஃப்ரெண்ட்டாக வந்து ஃபிஷ்ஷஸ்லாம் வச்சுருந்தாங்க.
நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் எலக்ட்ரிசிட்டி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்காக போயிருந்தோம். ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரிசிட்டி மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக அதை பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எக்ஸிபிஷன் மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஸ்கூல் டைம் ஞாபகம்லாம் வந்துருச்சு. ஏன்னா இந்த விண்மீன்லாம் வச்சுருந்தாங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் லைட்டாக வந்து அந்த லைட் போட சொல்லி அது அப்படியே ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. அந்த விஷயம் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் எலக்ட்ரிசிட்டி மூலமாக இவ்வளோ பண்ண முடியுமா அப்படின்றத ஒரே இடத்துல காமிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து நாங்கள் ஒரு லைன் பார்த்துருந்தோம். அதில் வந்து வெஹிக்கிள்ஸ் எல்லாமே போகிற மாதிரி ஒரு ரோடு மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எல்லா வெஹிக்கிள்ஸுமே நேராக வந்து வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் கீழே போயிட்டு மறுபடியும் அதே வெஹிக்கிள்ஸ் வந்து ரிட்டர்ன் வரா மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்பவே க்ரியேட்டிவாக இருந்துச்சு. ஸோ இங்கே வரும்போது என்ன அப்படின்னா எஜுகேஷன் ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஏன்னா இங்கே வரும்போது நிறைய குழந்தைங்க வந்து இதை பார்த்து கற்றுப்பாங்க. ஸோ எஜுகேஷன் வைஸாகவும் இருந்துச்சு அண்ட் ரொம்பவே என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து எஸ்சி ஆதி திராவிட நலத்திட்டங்கள்லாம் பார்த்துருந்தோம். அண்ட் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெளியிலேயே தெரிஞ்சிருந்தது, பெருசாக வச்சுருந்தாங்க. ஸோ அது பார்த்துருந்தோம். அண்ட் வந்து உமன்ஸ் டெவலப்மெண்ட் பற்றி பார்த்துருந்தோம். உமன்ஸ் டெவலப்மெண்ட்டில் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமன் டெவலப்மெண்ட்டுக்காக நிறைய விஷயங்கள், அதாவது வந்து உமன் ஹெல்ப்லைன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சுருந்தாங்க. அண்ட் ரொம்பவே வந்து சில்ட்ரன்ஸ் போகும்போது ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. அண்ட் அவங்க வந்து இதை பார்த்துட்டு கேள்வி கேட்குற அளவு வந்து அதில் வந்து ரொம்பவே தத்ரூபமாக வச்சுருந்தாங்க. சைல்டு மேரேஜ் பண்ணுறது, அப்யூஸ் பண்ணுறது, இதை பற்றி எல்லாமே வச்சுருந்தாங்க. அண்ட் வந்து உமன்ஸ் ஹெல்ப்லைன் வந்து வச்சுருந்தாங்க. அது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அப்படின்றதுனால அதை வந்து இதில் வச்சுருந்தாங்க. மற்றதெல்லாம் சத்துணவு திட்டங்கள், அதோட விஷயங்கள் எல்லாமே வச்சுருந்தாங்க. அண்ட் வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து யூனிஃபார்ம்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அங்கே கவர் பண்ணியிருந்தாங்க.
அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அக்ரிகல்ச்சர்ஸ் பார்த்துருந்தோம். விவசாயங்களை பற்றி பார்க்கும்போது ரொம்பவே ஆர்வமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு நெக்ஸ்ட் அந்த பிக்சரில். ஸோ இந்த ஆடு மாடு கோழி எல்லாமே ரொம்பவே உண்மையாகவே நிற்கிற மாதிரி இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் நான் பார்க்கும்போது. அண்ட் வந்து கீழே வந்து ஃபுல்லாகவே ஒருத்தவங்க வந்து இந்த கோழிலாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் அது பார்க்கும்போது நீங்கள் பிக்சர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. நிஜமாகவே வந்து யாரோ உட்காந்துட்டு இருக்க மாதிரி அப்படி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. வந்து டூரிசம் பார்த்துருந்தோம். ஸோ எந்தெந்த ஊரில் எப்படி எப்படிலாம் டூரிசம் இருக்கும் அப்படின்றதையும் ரொம்பவே அழகாக காமிச்சிருந்தாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. நாங்கள் மோஸ்ட்டாக கவர் பண்ண முடியல. ஸோ இவ்வளோ தான் கவர் பண்ணியிருந்தோம். பட் இங்கே வந்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது பார்க்கறதுக்கு. தமிழ்நாடு ஸ்கீம் வந்து மக்கள் மனசில் ரொம்பவே சுலபமாக போகணும் அப்படின்றதுக்காகவே இந்த எக்ஸிபிஷன் வச்சுருந்தாங்க. இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருந்தது. நம்மலாம் வந்து தீவுத்திடன் அப்படின்னாலே ஃபுல்லாக ராட்னம், டெல்லி அப்ளோ அந்த மாதிரியான மைண்ட் செட்டில் தான் நாங்கள் போயிருந்தோம். பட் ஆனால் இங்கே தமிழ்நாடு ஸ்கீம் வச்சு இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. இது வந்து நீங்கள் பார்க்கும்போது ரொம்பவே உங்கள் மனசில் ரொம்ப ஆழமாக பதியக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணிட்டு போங்க.
நாங்கள் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக கொஞ்சம் மேக்ஸிமம் கவர் பண்ணியிருந்தோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் எப்பவும் போல் ராட்டினம் சுற்றிட்டு அப்பளம் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். ஸோ இதே மாதிரி நீங்களும் விசிட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு போங்க. அப்படின்னாலே நம்ம டெல்லி அப்பளம் சாப்பிடுவோம், ராட்டினம் சுத்தம் தான் வருவோம். ஆனால் இங்கே அதை தாண்டி நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துருந்தோம். இதில் ரொம்பவே முக்கியமான விஷயம், நிறைய விஷயங்கள் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு நிறைய விஷயங்கள் வச்சுருந்தாங்க. அது எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா பார்த்தோம். இதே மாதிரி வேற ஒரு வீடியோவோட சந்திக்கலாம்.